ஓகே, ஆல் ரைட். உங்க உதவிக்கு நன்றி. குட் நைட். ரோஷினி, ரோஷினி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன ரோஷினி இது? என்கிட்ட பேசாம இப்படி மூஞ்சி திருப்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப நிஜமாவே என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? நிஜமாவே உன் மனசு புண்படுற மாதிரி என்னால செய்ய முடியும்னு நீ நினைக்கிறியா? இங்க பாருங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். அத்தை மாமா வருவாங்க. தூங்கலாம். அட ரோஷினி, ரோஷினி, என்ன ரோஷினி, நான் சொல்றத கேளேன். அட திறக்கிறேன். இன்னொரு அலாரம். ரோஷினி எழுந்தாளா இல்லையா? இன்னும் எழுந்திருக்காரு. ரோஷினி எழுந்துரு. பாட்டி, எதுக்கு இவ்வளவு அலாரம் வச்சிருக்கு? ரோஷினி எப்பவுமே இப்படிதான் பண்ணுவா. சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கமே அவளுக்கு கிடையாது. எக்ஸாம் இருக்கும் போதும் கவலைப்படாம தூங்குவா. எக்ஸாம் இருக்கும் போது கூடவா? இவ நிஜமாவே படிச்சவளா இல்ல என்ன ஏமாத்திருக்காளா? ஏமாத்திருப்பா. இவளை எழுப்பி ஆகணுமே. அட கடவுளே, நீ போய் பாரு. சம்பந்தி அம்மா தான் வந்திருப்பாங்க. இதோ இப்பவே நான் போய் பாக்குறேன். சீக்கிரமா போய் கதவை தரேன். நீ கொஞ்சம் வாப்பா. உன் பொண்டாட்டி எழுப்ப முயற்சி பண்ணுப்பா. உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்னடா அது, மருமக சுமங்கலி புத்தி அதுவுமா கும்பகர்ணி மாதிரி தூங்குறாளே நினைக்க மாட்டாங்க? வந்து எழுப்பு. ரோஷினி எழுந்துரு. ரோஷினி எழுந்துரு. நீங்களே எழுப்புங்க பாட்டி, என்னால முடியல. ரோஷினி கண்ணா, என்ன திரும்பி படுக்கிற? எழுந்துரு. ரோஷினி வாங்க. ரோஷினி, இப்ப எந்திரிச்சிருவா. என்ன இது, இவ இன்னுமா தூங்குறா? இதோ நான் எழுப்புறேன். ரோஷினி, என்ன இப்படி தூங்குறா? ரோஷினி எழுந்துருமா. ரோஷினி கண்ணா, எழுந்துருமா. ரோஷினி, பைத்தியமா பிடிச்சிருக்கு? சும்மா ஒண்ணுல. அப்பா. ஹலோ, நான் உன் புருஷம்மா. அத்தை, பாட்டி, ஓ மாமியார். நான் உன்னோட. I'm sorry. ஐயோ, நான் ரொம்ப லேட்டா எழுந்திரிச்சிட்டேனா? ஐயோ, I'm sorry அத்தை. பரவாயில்ல ரோஷினி, நானும் என் முதல் சுமங்கலி பூஜைக்கு இப்படிதான் லேட்டா எழுந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆண்டவன் மாமியாருக்கு ஏத்த மருமகளை கொடுத்திருக்கான். மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. கரெக்டா சொன்னீங்க. நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். சரிங்க அத்தை.